சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள் சசிதரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியீடு ஏற்பட்டிருக்கிறது. சிறுமி தனது காதலருடன் உணவு அறிந்துவிட்டு எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அதனை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபர், அதாவது ஞானசேகரனை அறியாததற்கு முன்பு அது 30 வயது மதிக்கத்தக்க நபர் என புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். அவர் அருகில் வரும்போது ஒரு ஆடி காரில் வந்திருக்கிறார் என அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தனியாக இருந்ததை எடுத்து வீடியோ எடுத்து வைத்து டீன் மற்றும் பேராசிரியர்களிடம் உங்கள் வீடியோவை காட்டிவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். உடனே அந்த நபரை, அதாவது காதலரை அழைத்து சென்று டீனிடம் காட்ட இருப்பதாகவும் கூறி மிரட்டியிருக்கிறார். அவர்கள் இருவரும் அந்த ஞானசேகரனிடம் கெஞ்சி இருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுவோம் என கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அதற்கு மன்னிப்படியாத ஞானசேகரன் அவர்களை மிரட்டி இந்த வீடியோவை உங்கள் தந்தைக்கு அனுப்பிவிடுவேன் நம்பர் என்ற போனில் மிரட்டியிருக்கிறார். அவர் பெண்ணின் போனை, மாணவியின் செல்போனை பிடுங்கி அதிலிருந்து அவர் தந்தை எண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியிருக்கிறார். அதற்கு பின்பு அவரை தனியாக வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு என்னால் முடியவில்லை எனக்கு மாணவி கதறி இருந்த போதும் வலுக்கட்டாயமாக அவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கும்போது அவர் பிளாக் ஷர்ட்டும் கிரீன் ஜீன் வைத்து கேப் அணிந்திருந்தார். முகத்தில் முகவசம் அணிந்தால் எனக்கு அடையாளம் தெரியவில்லை என தெரிவித்திருக்கிறார். அவர் அணிவித்திருந்த ஆடையை வைத்துதான் என்னால் அடையாளம் காணப்பட்டது என அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இருவரும் எவ்வளவு கெஞ்சியும் எங்களை விடுவதாக இல்லை, வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு டிசி தர வைப்பேன் என மிரட்டியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இங்கு படிக்கும் எங்களுக்கு டிசி கொடுத்து விடுவோம் என மிரட்டியதால் நாங்கள் என்ன செய்வது என தெரியாகவும் எனது காதலரை அடித்து துன்புறுத்தியதால் அவர்களின் ஆசைக்கு அடிபணிந்தேன் என தெரிவித்திருக்கிறார். அவர் எங்களை வற்புறுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.